வருமுன் கப்போம்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷலான ஒரு வாட்டர் பத்தி பார்க்க போறோம். இதுக்கு ஹீலிங் வாட்டர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஹாய், திஸ் இஸ் டாக்டர் ரஷிதா ஃப்ரம் அல்ஷாஃபி கிளினிக். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஹீலிங் வாட்டர் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஹீலிங் வாட்டர் அதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கலைன் வாட்டர். ஸோ இந்த ஆல்கலைன் வாட்டர்னா என்ன அப்படின்றது ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆல்கலைன் வாட்டர் அப்படின்றது வந்து pH 7க்கு மேலே இருக்கிற அந்த வாட்டர் எல்லாமே வந்து ஆல்கலைன் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நேச்சுரல் சோர்ஸாகவே கிடைக்குது. ஏன்னா இது வந்து இப்போ மார்க்கெட்டிங் நிறைய போயிட்டு இருக்கு. ஸோ ஆல்கலைன் வாட்டர்னு சொல்லி வித்துட்டு இருக்காங்க. இது நம்ம நேச்சுரலாகவே நம்ம வீட்டிலே பண்ணிக்கக்கூடிய நிறைய ஆல்கலைன் வாட்டர்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஆல்கலைன் வாட்டர்ஸ் எப்படிலாம் ஹெல்ப் பண்ணும், யாரெல்லாம் இதை எடுத்துக்கலாம், எதுக்காக இதை எடுத்துக்கணும் அப்படின்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆல்கலைன் வாட்டர் யாருக்கெல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், அடிக்கடி வந்து ஆசிட் ரிஃப்ளக்ஸ், எதிர்கழிச்சு வருது, அப்புறம் வந்து வயிற்றுப்புண் அதிகமா இருக்கிறது, இந்த ஜிஐ ட்ராக்ல எந்த மாதிரியான புண்ணு இருந்தாலும் வாய்ப்புண் அடிக்கடிக்கு எனக்கு வரும், ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கும், ரொம்ப வருஷமா நான் பிபி டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன், ஆனால் பிபில வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை, பிபி லோ பிபி, ஹை பிபி, அப்புறம் வந்து கொலஸ்ட்ரால் லெவல் வந்து எப்பயுமே வந்து அதிகமா இருக்குது, ட்ரைக்ளிசரைட்ஸ் லெவல் வந்து ரொம்ப எப்பயுமே அதிகமாவே இருக்கு, ஹார்ட் ஹெல்த் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு, யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் அடிக்கடி எனக்கு வரும், யூரின் சம்பந்தமான பிரச்சனைகள் எப்பயுமே வந்து இருக்கும் அப்படின்னா இவங்க எல்லாமே இன்னும் வந்து போன் ஹெல்த் ப்ரமோட் பண்ணும், மசில் ஸ்ட்ரென்தனிங் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால இந்த ஆல்கலைன் வாட்டர் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்றது நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இளநீ. ஸோ இளநீ வந்து நேச்சுரலாகவே வந்து ஒரு ஆல்கலைன் வாட்டர்னு சொல்லுவாங்க. ஆனால் சில இளநிகள் வந்து அசிடிக்காவும் இருக்கும், சில இளநிகள் ஆல்கலைன் பேஸ்டும் இருக்கும். சில பேர் குடிச்ச உடனே வயிறு ரொம்ப எரிச்சலா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து அசிடிக்கான அந்த இளநீ. சில இளநீ வந்து பாத்தீங்கன்னா கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும், அது குடிச்சா நல்லா இருக்கும். அந்த அல்சர் உள்ள பேஷண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா இளநீ வெறும் வயிற்றுல குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ சில பேருக்கு வந்து இளநீ வெறும் வயிற்றுல ஒத்துக்குது அப்படின்னா அது நல்ல ஆல்கலைன் உள்ள வாட்டர் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். இதை தவிர்த்து என்னென்ன ஆல்கலைன் வாட்டர்ஸ் வந்து நம்ம வீட்டிலே இருக்கு அப்படின்னா அரிசி. ஸோ அரிசி கழுவுன தண்ணி வந்து ஹை ஆல்கலைன் கண்டென்ட் இருக்கு. அரிசி வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 2 ஹார்ஸ்க்கு தண்ணி போட்டு ஊற வச்சுட்டீங்க அப்படின்னா 2 ஹார்ஸ்க்கு அப்புறம் நீங்க அதை எடுத்து குடிக்கும் போது அது ஆல்கலைன் வாட்டரா இருக்கும். இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா வெற்றிலை. ஸோ வெற்றிலை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு நைட்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர் மோஸ்ட் ப்ரிஃபரபிளா நீங்க காப்பர் டம்ளர்ஸ் யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரி டம்ளர்ல நீங்க சோப் பண்ணி வச்சுட்டு காலையில அந்த தண்ணியை குடிக்கும் போது அது ஒரு நல்ல ஆல்கலைன் வாட்டரா இருக்கும். இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா 1 லிட்டர் வாட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 2 எலுமிச்சம், 2 குக்கும்பர், இது ரெண்டுமே நல்லா ஸ்லைஸா கட் பண்ணிட்டு நீங்க அதுல போட்டுட்டு 2-3 மணி நேரம் அந்த தண்ணியை நம்ம அசைக்காம வச்சிடணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க அதை யூஸ் பண்ணிட்டு வரீங்க. ஃபுல் டே வந்து நீங்க அந்த தண்ணி குடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த வயிறு சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள், ஸ்கின்க்கு நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கும். ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்கு, ரொம்ப வருஷமா எனக்கு தோல் சுருங்கியே இருக்கு, ரொம்ப ட்ரையா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க தாராளமா இந்த ஆல்கலைன் வாட்டர்ஸ் எடுத்துக்கலாம். இது மெயினா இதுல நம்ம கவனிக்க வேண்டியது இது யார் எடுக்கக்கூடாது அப்படின்றது.